ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து திங்கக்கிழமை காலையில் என்ன லஞ்சு வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் வந்து எந்திரிச்சதுமே கொஞ்சம் வேலைகள் இருந்து முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து ஒரு பக்கம் சூடாகிட்டு இப்போ வந்து அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரிசியை முதல்ல கழுவி போட்டுடலாம். ஏன்னா இது வந்து நம்ம வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஒரு பக்கத்தில் இது வந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்த வேலைகளை பார்த்துடலாம் அப்படின்ட்டு முதல்ல எப்போவுமே வந்ததும் சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சு அரிசி போட ஆரம்பிச்சிருவேன். இப்போ பார்த்திங்கன்னா நேற்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளுமே வீடியோ எடுக்க முடியலை. எனக்கு வந்து கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. நான் வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், காலையிலே வந்து எந்திரிக்க முடியலை, முகமெல்லாம் வீக்கமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. கொஞ்சம் தலை வந்து அடிக்கடி கிறக்குற மாதிரி இருந்துகிட்ருந்து. பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு டெய்லரிங் வேலையும் அதிகமாக இல்லை. இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்குது. காலையில் எந்திரிச்சதுமே நம்ம வந்து வீடு கூட்டி பெருக்க முடியலை. எந்திரிச்சதுமே முத்தமெல்லாம் தூப்போம். அதுவும் இப்போ வந்து ஒரு 5-6 நாளாகவே செய்யவே முடியலை. குனிஞ்சாலே கொஞ்சம் தலையை கறக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அதனால் வந்து இந்த 2 நாளும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து பிள்ளைங்களும் வீட்டிலே இருந்தாங்க இல்லையா. அதனால் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு வீடியோ எடுக்க முடியலை. மற்றபடி நாட்கள் எல்லாமே நல்லா தான் போச்சு. நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. டெய்லரிங் வேலையுமே 2 நாளாக பார்க்க முடியலை. இன்றைக்கி வந்து இது சனிக்கிழமை நெத்தலி மீன் வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது வந்து இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு. நான் நேற்றே வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமையே வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ஆனால் எனக்கு அது க்ளீன் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. கொஞ்சம் விசேஷ வீடுகள் எல்லாம் இருந்தது. அங்கங்கன்னு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலையும் இருந்தது. அதனால் அந்த மீன் வந்து க்ளீன் பண்ணதுக்கு இல்லாமல் அப்படியே இருந்தது. அதனால் இன்றைக்கி வந்து காலையில் எந்திரிச்சதுமே ஒரு 5:30க்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சதுமே மீனை எடுத்து முதல்ல ஃப்ரீசர்லேருந்து வெளியே வச்சுட்டேன். ஏன்னா அது கூலிங் போனால் தான் அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ண முடியும். நெத்தலி மீன் வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம். சின்ன சின்ன மீனாக தான் இருக்கும். இருந்தாலும் டைம் எடுக்கும் இல்லையா. அதனால் எனக்கு அந்த ஒரு மீன் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுப்பேன். ஒவ்வொரு சின்ன சின்ன மீனாக இருக்கும். அதிலெல்லாம் குடலெல்லாம் எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். முதல்ல க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் கிச்சனில் ஸ்டவ்வை ஆன் பண்ணவே ஆரம்பித்தேன். அதனால தான் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டு. இப்போது வந்து தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். ஒரு 10 போல் சின்ன வெங்காயமும் அந்த தேங்காய் கூட நான் வந்து 1, 2ஆக கட் பண்ணி போட்டுட போகிறேன். ஏன்னா தேங்காய் அரைக்கணும். நம்ம நார்மலாக மீன் குழம்பு வைப்பேன் இல்லையா, அதே மாதிரி தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். தேங்காயும் இந்த சின்ன வெங்காயத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இது கூட வந்து இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இது எல்லாம் போட்டு வைக்க போகிறோம். நெத்தலி மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வச்சா. ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் சூடு அப்படிங்கிறதுனால வயிற்றுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க வந்து கொஞ்சம் வெந்தயம்லாம் போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாலேயே வெந்தயமும் சேருது. அதனால் ரொம்பலாம் மோசம் ஒன்றுமே பண்ணாது. இப்போ வந்து தேங்காயெலாம் அரைச்சி எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். புளியும் பார்த்திங்கன்னா முதலே ஊற வச்சுட்டேன். புளி வந்து மாங்காய் சேர்க்குறதுனால நம்ம நார்மலாக எடுக்கிறத விட ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணும். ஏன்னா மாங்காயில் உள்ள புளிப்பு எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா புளி வந்து சேர்த்துடலாம். மசாலா பார்த்திங்கன்னா இந்த சின்ன டப்பாயில் வந்து தீர்ந்துட்டு, அதனால் இந்த பெரிய டப்பாயில் இருந்து இதுக்கு மாற்ற போகிறேன். கொஞ்சம் தான் இருக்குது. இது நமக்கு இந்த ஒரு வாரமே பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். மசாலா வேறு திரிக்கிற வேலை வந்துட்டு. இந்த சின்ன டப்பாயில் இருக்க மசாலா காலியாகிறதுக்குள்ளே நம்ம வந்து திரித்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அவசரத்துக்கு கிச்சன் பக்கம் வந்ததுக்கப்புறம் ஐயோ மசாலா இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய குழம்புக்கெல்லாம் இந்த ஒரே மசாலா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அதனால் மசாலா மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து புளியும் கரைச்சி இதெல்லாம் விட்டுட்டேன். மசாலா வந்து ஒரு நார்மல் ஸ்பூனுக்கு 4, 4.5 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நெத்தலி மீனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரமாகவும் இருக்கணும். குழம்பு வந்து இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அப்போ குழம்புமே வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்ணியெல்லாம் சேர்த்து இதில் வந்து உப்பும் போட்டு அப்படியே நான் வந்து கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன். இது கூட நம்ம வந்து முதலையே கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் வெட்டி சேர்த்துடலாம். மாங்காய் வந்து ஒரு சில மாங்காய் முதலே சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப போல் கரைஞ்சி போயிடும். அதனால் அதை வந்து கொஞ்சம் லேட்டாக சேர்த்துடலாம். அதே மாதிரி மீனும் முதலவே சேர்க்கக்கூடாது. பெரிய மீனாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இது குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம சுண்டு விரலை விட சின்னதாக தான் இருக்கும்.
அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம முதலே போட்டோம் அப்படின்னா ரொம்ப கரைஞ்சி அவ்வளோ குட்டி குட்டியாக குழம்பு ஃபுல்லாகவே ஆகிரும். அதனால மீனும் கடைசியில் போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு முருங்கைக்காய் இருக்குது. இதையும் வந்து கட் பண்ணி 2ஆக கீறி போட்டுட போகிறேன். இந்த முதலே வந்து முருங்கைக்காய், அந்த கத்திரிக்காய்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது நல்லா வெந்து வந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உப்பு ஓரளவுக்கு நம்ம காணும் அப்படிங்கிற அளவுக்கு போட்டுட்டோன்னா குழம்பும் வந்து அப்படியே கொதித்து காய்கறி எல்லாம் வெந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முருங்கைக்காயும் போட்டாச்சு. இது வந்து நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் கவனிக்காமல் விட்டாலும் அந்த தேங்காய்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அப்படியே பொங்கி வடிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் அப்படி இருக்கட்டும். மீன் பாருங்கள், நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிட போகிறேன். இப்போவே சேர்க்கலை. உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது காமிச்சிருக்கேன். இந்த மீன் வந்து ரூ. 50 வாங்கியிருந்து. ஓரளவுக்கு நிறையவே இருக்குது. இப்போது தேங்காய் வந்து நான் உடச்சி எடுத்துக்கிட போகிறேன். மீன் குழம்புக்கு வந்து முந்தின நாள் உடச்சி வச்சுருந்த தேங்காய் இருந்து அதை துருவி அரைச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ஆப்ப மாவு ஃப்ரிட்ஜில் இருக்குது. நேற்று வந்து நேற்று காலையிலே கொஞ்சம் ஆப்பம் சுட்டுட்டு அந்த மாவு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது வந்து முந்தானத்தே அரைச்ச மாவு, சனிக்கிழமை அரைச்சது. ஆப்பத்தில் வந்து நம்ம எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம். தேங்காய் மட்டும் போடலை. தேங்காய் பால் எடுத்து நம்ம ஆப்பம் வந்து சுடும்போது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி மத்து மாதிரி வராமல் நல்லா சாஃப்ட்டா வரும். அதுக்காக தான். அதுக்காக தேங்காயும் புது தேங்காயாக இருக்கணுங்கிறதுனால தேங்காய் வந்து ஒன்று உடச்சிருக்கேன். இப்போ ஒரு முடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட போகிறேன். இந்த குழம்புல வந்து தக்காளியும் சேர்த்துட்டேன். தக்காளி, பச்சை மிளகா, முருங்கைக்காய், மாங்காய் எல்லாமே சேர்த்தாச்சு. அது வந்து கொதித்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டலாம். நான் இன்னுமே மூடலை. தேங்காய் வந்து ஒரு முடி துருவி எடுத்துட்டேன். இந்த தேங்காய் வந்து ஒரு முடி கூட நமக்கு தேவை இருக்காது. இப்போது தேங்காய் பால் எடுத்துட்டு முதல்ல எடுக்கிற பாலில் கொஞ்சமாக மாவில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட போகிறோம். அதுக்கப்புறமா வந்து 2வது பாலும் அரைச்சி எடுத்துட்டு இன்றைக்கி வந்து என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பால் வச்சு ஆப்பம் சாப்பிட்டா. அதனால நான் அவளுக்காக தேங்காய் பால் எடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டு தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கிட போகிறேன். இப்போது நானும் என் மகளும் வந்து தேங்காய் பால் வச்சு இன்றைக்கி சாப்பிட்டுடுவோம். பையன் வந்து மீன் குழம்பு வச்சே சாப்பிட்டுடுவான். ஏன்னா அவனுக்கு இந்த தேங்காய் பால் அந்த மாதிரியெல்லாம் பிடிக்காது. ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டான். நாங்கள் வந்து சரி வித்தியாசமாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி என்றைக்கா ஒரு நாள் வைக்கும்போது சாப்பிட்டுக்கிடுவோம். இப்போ தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பெரிய அரிப்பு வச்சுட்டு லைட்டாக கரண்டியால் அமர்த்தி அமர்த்தி விட்டோம் அப்படின்னா அந்த தேங்காயில் இருக்க பால் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் தட்டிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சோம் அப்படின்னா 2வது பால் வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த பால் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி இந்த மாவை எடுத்து வெளில வச்சுட்டேன். இப்போ அந்த மாவை இன்னொரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போது இதில் வந்து ஒரு 1½ ஸ்பூன் வந்து சீனி சேர்த்துக்கிட போகிறேன். சீனி சேர்க்கும்போது அந்த சுற்றியெல்லாம் கொஞ்சம் நல்லா கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வரும். சைடெல்லாம் மொறு மொறுனே வரும் அதுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட போகிறேன். கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மாவு கொஞ்சம் தான் இருக்குது. 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் இருக்குது. 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதை விட அதிகம் இல்லை. இப்போ வந்து தேங்காய் பாலும் அந்த ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு விட்டுருக்கேன். நமக்கு இது காணாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துடலாம். எதுவுமே தண்ணி அதிகமாகிட்டா ரிட்டன் எடுக்க முடியாது. அதனால் முதலே நம்ம பார்த்து பார்த்து சேர்த்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. இனி வந்து அந்த மிக்ஸியில் இன்னொரு டைம் தேங்காவை வந்து அரைச்சி அதே பால் எடுத்துக்கிட போகிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆப்பமும் தேங்காய் பாலும் வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. இப்போ இதையும் அரைச்சி நான் வந்து நல்லா எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு 3, 4 ஸ்பூன் வந்து சீனி போட்டு கலந்துக்கிட போகிறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில நேரங்களில் பிள்ளைங்க வந்து விரும்ப மாட்டேங்காங்க. அதனால் நான் வந்து சீனி இன்றைக்கி போட்டுக்கிட போகிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா அது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கரைஞ்சி வந்துடும். அப்படி இருக்கட்டும். இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட போகிறேன்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, காய்கறி கட் பண்ணுற வேலையில, விதவிதமா எதுவும் வைக்கக்கூடிய வேலையில, ஆனாலும் கிச்சன்ல எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு பாருங்க. இந்த மாரி நம்ம வந்து எப்படி தான் பார்த்தாலும் பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஒதுக்கிக்கிட்டே இருப்பேன். இந்த குழம்பு வந்து ஒரு பாதி அளவுக்கு ரெடி ஆயிருக்கு. கொஞ்சம் கொதிச்சு வத்தியிருக்கு. இப்போ இதில இந்த க்ளீன் பண்ணி வச்சிருந்த மீனையும் சேர்த்துட்டு, மாங்காய் துண்டு வெட்டி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துருக்கேன். மாங்காய் வந்து நல்லா புளிப்பான மாங்காவா இருந்தா, பெரிய மாங்காயிலலாம் ஒரு மாங்காய் சேர்க்க வேண்டாம். பாதி அளவு சேர்த்தா போதும். நான் வந்து பாதி அளவு போல தான் சேர்த்துருந்தேன். மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பு இல்ல. மீடியமா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்து. அதனால அத ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்டவ் ஆன் பண்ணி தேங்காய் பால இந்த பக்கம் வச்சுருக்கேன் பாருங்க. இது வந்து கொதிக்கலாம் விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா தெறஞ்சிரும். லைட்டா சிம்லயே வச்சு அந்த சீனி வந்து கொஞ்சம் கரையிற மாதிரி அந்த நகம் சுடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி அந்த தேங்காய் பால் வந்து லைட்டா தான் சூடாகணும். இதில ஒரு 3 ஏலக்காய கையாலேயே பிச்சு போட்டுட்டேன். ரொம்ப தட்டி போட்டோம் அப்படின்னா, ரொம்ப தூசியா கிடக்கும். நெறைய பேருக்கு பிடிக்காது. அதோட ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் அதில தெரிஞ்சா போதும் அதுக்காக. இப்போ இது நல்லா லைட்டா சூடு வந்துச்சு. இப்போ அத வந்து மூடி போட்டு எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடு ஒரு பக்கம் வடித்து வச்சாச்சு. இனி வந்து கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் இருக்குது. அத வந்து குப்பையில போட்டுட்டு நம்ம அந்த கிடக்க பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, வேலை கொஞ்சம் மிச்சமாயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு, குழம்பெல்லாம் ரெடி ஆன விட்டு இறக்கிட்டு, ஆப்பத்த மட்டும் சுட்டு எடுத்தா போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பம் வந்து நெறைய பேரு நான்ஸ்டிக்ல தான் சுடுவீங்க. நான் வந்து ரொம்ப நாளாவே நான்ஸ்டிக்ல சுடுறதே இல்ல. இந்த ஆப்பச்சட்டியில வந்து நம்ம எண்ணெய்லாம் தடவி சுடும்போது, அந்த ஆப்பம் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அது வந்து நான்ஸ்டிக்ல வரவும் செய்யாது. அது இல்லாம நான்ஸ்டிக் வந்து புதுசுல நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் ஆக ஆக அதோட அந்த கோட்டிங் எல்லாம் போனதுக்கப்புறமா அது ரொம்ப உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்லியாங்க. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் இரும்பு சட்டியில பழக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி, அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வரும்போது எனக்கு கடைய பார்த்த உடனே கொஞ்சம் ஆசை வந்தது. அப்போ நம்ம வந்து இந்த முறுக்கெல்லாம் சுடுவோம் இல்லையா? முறுக்கு பலகாரங்கள் எல்லாம் சுடையக்கு நல்லா வந்து கொஞ்சம் பெரிய சைஸில ஒரு குழிச்சட்டி மாரி இரும்பு சட்டி வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த சட்டிய தான் நான் வந்து கொஞ்சம் பழக்கி ஆப்பம் சுடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஆனா ஆப்பத்துக்குன்னு தனியா ஒரு சட்டி உண்டு. கொஞ்சம் அகலமா, கொஞ்சம் சின்னதா இருக்கும். அந்த சட்டிலனா இன்னுமே நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அடியில ரொம்ப குழியா இருக்கிறனால கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, பெரிய வெங்காயத்த கொஞ்சம் மூடு பகுதியில கட் பண்ணிட்டு, அதில எண்ணெய் தொட்டு தொட்டு நல்லா அந்த இடத்துல அந்த இரும்பு சட்டியில நல்லா தேய்ச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம மாவு ஊத்தும்போது நல்லா ஒட்டாம அழகா வரும். அதோட வாசமும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் இரும்பு சட்டியில பழக்குங்க. அதுதான் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு இப்போ நெறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம வந்து அப்படியே ரொம்ப நாளாவே இப்போ வேற பாத்திரங்களுக்கு மாறிட்டுருக்கோம் இல்லையா? இனிமையா கொஞ்சம் மாறணும் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இனி வந்து அந்த குழம்புக்கு கடைசியில கொஞ்சம் கருவேப்பிலையும், கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் மேல விட்டுருக்கேன். விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். இது வந்து அப்படியே கொஞ்சம் சிம்லயே இருக்கட்டும். குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டு, கிடந்த பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு. சாப்பாட்டையும் இனிமே எடுத்து வச்சு, நம்ம கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பக்கம் வச்சோம் அப்படின்னா, அதுவும் ரெடியாகவே இருக்கும். இன்னைக்கு வந்து சாப்பாடு நல்லாவே வெந்துட்டு, ஒண்ணோட ஒண்ணு ஒட்டுற மாதிரி ஆயிட்டு. அதனால வந்து நான் எடுத்து நல்லா குலுக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட போறேன். கொஞ்சம் சிம்ல வச்சுட்டோம் அப்படின்னா, அதில உள்ள ஈரத்த எல்லாமே எடுத்துரும். அதுக்கப்புறம் சோறு வந்து ரொம்ப நேரம் இருந்தாலும் கெட்டு போகாது. இப்ப அத அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிரலாம். தேங்காய் பாலும் ரெடி ஆயிட்டு, அதை நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கு மாத்தி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். இப்போ மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிட்டு, அத இனிமே ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். இன்னைக்கு வந்து ரொம்பவே சிம்பிளா ஒரு மீன் குழம்போடயே முடிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் காய்கறி எல்லாமே இருந்தது. இருந்தாலுமே எனக்கு கட் பண்ணி செய்றதுக்கு மனசே இல்ல. அ கொஞ்சம் உடம்புக்கு ஒரு மாரி தாங்க இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நானும் வந்து நமக்கு கொஞ்சம் வயசாகிட்டே இருக்குது. கொஞ்சம் சுகர் எதுவும் இருக்குமோ அப்டின்லாம் நினச்சு வந்து செக் பண்ணேன். ஆனா சுகர் வந்து ரொம்ப லோவா இருக்கு. 70, 80 அதுக்கு உள்ள தான் இருக்குது. அதனால கூட அந்த தலகரக்கம் எல்லாமே இருக்கும் அப்டின்னு நினைக்கிறேன். காலையில எந்திரிக்க முடியாம. ஏன்னா நம்மளும் ரொம்ப நேரம் வந்து அதிக நாட்கள்ல வந்து முழிச்சிருக்கோம். காலையிலயும் வந்து சீக்கிரம் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. அதனால கூட நமக்கு அந்த தூக்கம் சரியில்லாமையும், அதுக்கப்புறமா அந்த சுகர் லெவல் வந்து குறைவா இருக்கிறதுனால இந்த மாரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சுகர் வந்து எனக்கு ரொம்ப நாளாவே இதே மாரி தான் இருக்கு. எப்பவுமே கூடுதலா 100க்கு மேல இருந்ததே இல்ல.
ரொம்ப வருஷமா. நானும் ஒருவேளை நமக்கு திடீர்னு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா இனிப்பு சாப்பிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ஹை லெவல்ல கூடிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு வந்து கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடுவேன். அந்த இனிப்பு வகைகள் வந்து அதிகமா சாப்பிட மாட்டேன். காரம் வந்து நல்லா சாப்பிடுவேன். இப்ப என்னன்னா, ஒவ்வொருத்தரா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா இனிப்பு சாப்பிடு, காப்பி குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால கண்டிப்பா காலையில எந்திரிச்சதுமே ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னு தான் நான் நெனச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து சமையல் பண்ணுறதே ஒரு 8 மணி 8:30 வரை கிச்சன்லேயே நின்னுட்டே இருக்கோம்ல, அந்த டைம்ல வந்து இந்த தலை சுத்தல்லாம் வந்தாக்கி நம்மளால சமாளிக்க முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணணும். அப்படியே இந்த தலக்கரக்கம்லாம் வர நேரம் ஓடி போய் படுத்துருவேன். அப்படி படுக்க முடியல அப்படின்னா, கீழ தள்ளுற மாரி இருக்கும். முன்னாடியெல்லாம் அ கவனிக்காம அப்படியே பொத்து பொத்துன்னு வீட்டுக்கே விழுந்திருக்கேன். அந்த மாரி டைம்லலாம் நடக்கும். இப்போ வந்து அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும், அந்த இடத்துலயே போய் ஓடி போய் ஒரு கரையில உட்காந்துருவேன். இல்லன்னா அப்படியே சுவத்துல கூட சாஞ்சுட்டு நின்றுவேன். அதனால ரொம்ப ஒரு வயசுக்கு மேல நம்ம உடம்பு ரொம்ப கவனமா சின்ன பிள்ளைங்க மாரி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கேன். இந்த மாரி யாருக்கெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதேமாரி இந்த சுகர் வந்து குறைவா இருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. ஏன்னா இத பத்தி நெறைய எனக்கு தெரியல. ஆனா நான் செக் பண்ணும்போதெல்லாம், எனக்கு சுகர் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். ஆனா அது வந்து ஒருத்தர் சொன்னாங்க, குறைவா இருந்தா தான் ரொம்ப கஷ்டம். அதிகமா இருந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குறைவா இருந்தா ரொம்ப கஷ்டம். அதனால நீ சந்தோஷப்படாத. இது ஒரு நோய் தான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நமக்கு உடம்புல இந்த பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னுட்டு. அ சரி பார்த்துக்கலாம். நம்ம வந்து நார்மல் ஆக்குறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஆப்பம் சுட்டு எடுத்து கொண்டு என் மகளுக்கு குடுத்துட்டுருக்கேன். தேங்காய் பாலும் விட்டு கொண்டு குடுத்தாச்சு. நம்ம வந்து இந்த மாரி அவங்க சாப்பிட்றத கவனிச்சுட்டு ஒண்ணு கொண்டு குடுத்தோம் அப்படின்னா, கூட ஒண்ணாவது சாப்பிட வைக்கலாம். ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊத்தி சுட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து அடுத்தது மீன் குழம்பு எடுத்துக்கிட போறேன். மீன் குழம்பு எடுத்து பையனுக்கு சாப்பிட குடுத்துட்டோம் அப்படின்னா, அவனும் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருப்பான். நம்ம வந்து கடகடன்னு சுட்டு எடுத்து முடிச்சுட்டோம் அப்படின்னா, வேலை கொஞ்சம் மிச்சமாயிரும். இப்போ பாருங்க, அந்த ஆப்பம் வந்து விளிம்புல மட்டும் லைட்டா ஒட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கு. அதனால முதல்ல கத்தி வச்சு லேசா எடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த இந்த தோசை கரண்டியெல்லாம் வச்சு எடுக்காம, நல்லா வந்து கொஞ்சம் லைட்டா குழிவா வர்ற மாரி ஏதாவது ஒரு பொரியலுக்கெல்லாம் நம்ம கிண்டும்போது எடுப்போம் இல்லையா? அந்த மாரி கரண்டி, சாதம் எடுக்கக்கூடிய கரண்டியெல்லாம் இருக்கும் பாருங்க, அது மாரி வச்சு எடுப்பேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு குடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளும் நமக்கு முடிய ஆரம்பிச்சுட்டு, பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணு ஒவ்வொரு இடத்துல இருக்கு. ஏன்னா நேத்து வந்து என் மக தான் பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்து ஒவ்வொரு பக்கம் எடுத்து வச்சுட்டே இருந்தா. அதனால ஒண்ணொண்ணு ஒவ்வொரு இடமா வச்சிருக்கா. இத வந்து அப்பப்போ தேடி தேடி நான் ஒண்ணொண்ணா எடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ டிஃபன் பாக்ஸு மூடி வந்து மாறி மாறி இருக்குது. அதையும் பார்த்து எடுத்துட்டு, சாப்பாடு அதில எடுத்து வச்சிரலாம். கொஞ்சம் ஆறிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து க்ளோஸ் பண்ணி குடுத்து விட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால, அதையும் வந்து நான் எடுத்து கொண்டு வச்சுட போறேன். இன்னைக்கு இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து ஒரு காலையில டிஃபனும், மதியத்துக்கு லஞ்சும் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா, மதியம் நான் வந்து சாதத்தில மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டுட்டுருக்கேன். அந்த மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மீன் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டா இருந்து, எனக்கு வந்து நெத்தலி மீன் குழம்பு ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.